ஹே காய்ஸ், வெல்கம் பேக் ஒன்ஸ் அகெயின். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து பெங்களூரில் இருக்க அக்வேரியம் பேரடைஸ் பார்த்தினா ஒரு மர்மைட் ஷோ பார்த்தினா ஒரு வீடியோ கண்டென்ட் மட்டும் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் கால் பண்ணி இதோட ஓவர்வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் இந்த அக்வேரியம் பார்க்கோட ஓவர்வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட என்ட்ரன்ஸ் தீமே வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தியன் சிவிலைசேஷனோட அந்த ஒரு ட்ரிபியூட் கல்ச்சருக்குள்ளே எப்படி ஒரு மேஜர் ரோல் ப்ளே ஆகுமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து இப்போ உள்ள அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடர்ன் சிவிலைசேஷனாக காமிச்சிருந்தாங்க. இது வந்து முழுக்க ஒரு அக்வேரியம் பார்க் தான். இந்த பார்க்கே வந்து பார்த்தோன்னா ஒரு கேவ்க்குள்ளே, அதாவது ஒரு நம்ம குகைக்குள்ளே வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு தீம் தான் இதோட என்டையர் இந்த ரூட் பிளானே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் நிறையா பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தோன்னா மெரைன் ஃபிஷஸும் நிறையா வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம வந்து பார்க்காத ஜெயின் சைஸில் கிட்டத்தட்ட 2 feet ரேஞ்சில் வந்து எல்லா ஃபிஷஸுமே மேஜராக இருந்துச்சு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஈலு, அப்புறம் ஏரோபைமா, அலிகேட்டர் கேரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌராமி ஃபிஷஸ், ஆஸ்கார் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜெயின் சைஸில் வந்து கேட் ஃபிஷஸ் இதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. இங்கே ஆஃப்ரிக்கன் சிச்சிலட்ஸோட வெரைட்டிஸ் வந்து வைல்ட் ரேஞ்சில் இருந்துச்சு. நிறைய ஸ்பீசிஸில் மல்டி கலர்ஸில் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுச்சு. லைக் டிஸ்கஸ், ஏஞ்சல் ஃபிஷஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திலோப்பி ஃபிஷஸ் இந்த மாதிரிலாம் நிறையா பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதுவும் இல்லாமல் ஃபிஷ் லவ்வர் அந்த மாதிரி பெட் ஹாபியில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஹியூஜ் கலெக்ஷனில் வந்து இங்கே நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து பார்க்க முடியுது. என்டையர் தீமே வந்து பார்த்தோன்னா ஒரு லைவ்லி ஒரு டேங்க்கில் நம்ம பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லா டேங்க்ஸுமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் வந்து அந்த டேங்க் வந்து பேசுது. ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லா தீமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நிலமாக இருந்த ஒரு சிவிலைசேஷனே வந்து கடலில் மூழ்கிட்டால் எப்படி இருக்கும் அந்த கான்செப்டை வந்து இதில் வந்து ஒரு ஆள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே இதை முடிச்சுட்டு சென்டர் ஆஃப் தி பாயிண்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஓப்பன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் வந்து ஆகிற மாதிரி ஒரு ஃபவுண்டைன் ஒன்று பெருசாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தோன்னா நேச்சராக வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் கோய் ஃபிஷஸ் வந்து நிறையா ஜப்பான் கோய்ஸ் இருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு பெரிய மெர்மெய்டோட ஸ்டாச்சு ஒன்று இருந்துச்சு. அந்த இடத்துல நிறையா ஃபோட்டோ ஸ்பாட்ஸு, நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு அட்வான்டேஜ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. கோய் ஃபிஷஸ்க்கு வந்து பொதுவாகவே வந்து ஃபீட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லா இடத்துலையுமே வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபீடிங் ஸ்பேஸ் அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா நியான் டெட்ரா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் ஃபிஷஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா லாப்ஸ்டர் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக வந்து இருந்துச்சுங்க. லாப்ஸ்டர்ஸில் வந்து நிறைய கலர்ஸ், இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம எங்கே ஒரு இடத்துல பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் இல்லாத கலர்ஸே இல்லை. அந்த அளவுக்கு நிறைய லாப்ஸ்டர்ஸ் அண்ட் வந்து பார்த்தோன்னா ஏஞ்சல் ஃபிஷஸோட நிறைய ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி மெர்மெய்ட் ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஹால் இது. இந்த ஹால் வந்து பார்த்தோன்னா அவதார் மூவியில் வந்து தி வே ஆஃப் வாட்டர் அந்த கான்செப்டை வந்து அப்படியே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக நல்லா இருந்துச்சுங்க. அதை முடிச்சுட்டு நம்ம டனல் வழியாக கிராஸ் பண்ணி வர்றது தான் வந்து அந்த மெர்மெய்ட் ஷோவோட என்டையர் அந்த கான்செப்டு ஃபைனலி. ஸோ இந்த டனல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப லாங்கான டனல், இந்தியாஸ்லேயே ரொம்ப லார்ஜஸ்ட் டனல்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு கடலில் வந்து நம்ம வந்து நடந்து போனால் எப்படி கடலுக்குள்ளே வந்து கடல்வாழ் உயிரினங்கள்லாம் எப்படி இருக்கும், ஸோ அங்கே உள்ள க்ரியேச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆள் வந்து ஒரு இமேஜினேஷனில் வந்து லைவாக பார்க்கலாம். ஸோ வெளியே இருக்க இந்த ப்ரொஜெக்ஷன் ஏரியாவில் வந்து அந்த ஷோ வந்து ரன் ஆகி ஃபைனலாக வந்து இதோட ஷோ வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க இந்த இடத்துல. வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.